அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவமோகினி மோகன பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த சிவமோகினி மோகன பிரயோகத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேருவதற்காக இந்த மோகன பிரயோகத்தை பிரயோகம் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, காதலன் காதலிகள் ஒன்று சேர்வதற்காக இந்த மோகன பிரயோகத்தை பயன்படுத்தலாம். அதே போல் நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிவமோகினி பிரயோகத்தை அவர்கள் மேலே நம்ம பிரயோகம் பண்ணலாம். வேறு எந்த ஒரு முறையற்ற உறவுகள் மீது இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணக்கூடாது. சரிங்களா? வசியம்ங்கிறது வேற, மோகனம்ங்கிறது வேற. மோகனம் அப்படின்னா தன்னுடைய சொல்லுக்கும் சரி, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா மோகனம் அப்படின்னா நம்ம மேலே காம சிந்தனைகளை உருவாக்கக்கூடியது தான் இந்த மோகனம். சரிங்களா? வசியம்ங்கிறது அது வேற. வசியம் அப்படின்னா நம்ம மேலே அன்பு பாசம் இதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம். அன்பு பாசம் வர வச்சு தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கக்கூடியது தான் வசியம். சரிங்களா? அதுக்கும் மோகனத்துக்கும் வேறு வேறு டிப்பு. எல்லாருமே ஒரு சில பேர்கள்லாம் தவறான புரிஞ்சுக்கிறீங்க, மோகனம் வசியம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி. மோகனம் வேற, வசியம் வேறு. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா மோகனம். இந்த பிரயோக முறையை ஒருவர் மீது நம்ம பிரயோகம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே காம சிந்தனைகளை அதிகப்படுத்தும். சரிங்களா? இதற்குத்தான் மோகன பிரயோகங்களை பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மோகன பிரயோகத்தை வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிறு கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கதையை சொன்னாதான் இந்த பதிவு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பத்மாசுரன் அசுரன் ஒருத்தன் என்ன செய்கிறான், சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான். அந்த தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதற்கு அந்த பத்மாசுரன் கேட்ட வரம் என்ன அப்படின்னா, நான் யார் தலையில் கை வைக்கிறேனோ அவங்க எரிஞ்சு சாம்பலாக போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வரத்தை கேட்குறான். அதை அறிந்த சிவபெருமான் அந்த வரத்தை கொடுக்குறாரு. கொடுத்த சிவபெருமானையே சோதிச்சு பார்க்குறாரு. அந்த அசுரன் என்ன செய்கிறான், இந்த வரத்தை சோதிச்சு பார்க்கறதுக்காக சிவபெருமான் மேலேயே தலையில் கையை வைக்கிறதுக்கு சிவபெருமானை துரத்திக்கிட்டு ஓடுறாரு. அதை கண்ட சிவபெருமான் என்ன செய்கிறாரு, ஓடுறாரு. ஓடும்போது இதை அறிந்த திருமால் என்ன பண்ணுறாரு, இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திருமால் மோகினி அவதாரம் எடுக்கிறாங்க. இதுதான் இந்த கதை. சரிங்களா? மோகினி அவதாரம் எடுக்கிறாங்க. அந்த மோகினி அவதாரத்தினால அசுரன் முன்னாடி அந்த மோகினி போய் நிற்க தன் வந்த வேலையை மறந்துட்டு அந்த அசுரன் என்ன பண்ணுறான், மோகினி பின்னாடி தன்னுடைய சுய நினைவை மறந்து மோகினி பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். போய் என்ன செய்கிறாங்க, அது ஒரு கதையே இருக்குது. மோகினி பின்னாடி போய் இதை தான் நம்ம இந்த இடத்துல கவனமாக புரிஞ்சுக்கிறணும். என்னென்னா, தான் வந்த வேலையை மறந்துட்டு அந்த மோகினியுடைய அழகை கண்டு என்ன செஞ்சுறான், அவனுடைய மனம் ஸ்தம்பிச்சு போய் மோகினி பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த மோகினியுடைய சக்தி, வசீகர சக்தி இருக்குது. சரிங்களா? அதனால தான் இன்றைக்கு மாந்திரிகத்தில் பார்த்திங்கன்னா மோகனமாக இருக்கட்டும், வசியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மோகினியை வச்சு மந்திர பிரயோகம் பண்ணுறாங்க. சரிங்களா? பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்ப்பதற்கும் சரி, காதல்களை விஷயங்களை ஒன்று சேர்ப்பதற்கும், விரும்பியவர்களை வசியம் செய்வதற்கும் இந்த மோகினி பிரயோகத்தை வச்சு தான் எல்லா மாந்திரிகர்களுமே செய்கிறாங்க. இந்த மோகினியை வச்சு நம்ம வசியம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மோகினியை நம்ம வசியம் செஞ்சுருக்கணும். வசியம் செஞ்சால் மட்டும்தான் இந்த மோகினிகளை நம்ம வச்சு நம்ம எந்த ஒரு நபரையும் நம்ம வசியம் பண்ண முடியும். சரிங்களா? மோகினியை வசியம் பண்ணாமல் எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது. சரிங்களா? இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். சரி, இந்த சிவமோகினி பிரயோகத்தை வச்சு ஒரு நபரை எப்படி மோகனம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த பூஜை முறையை பார்ப்போம். இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்குன்னு பண்ணலாம், அமாவாசை அன்னைக்குன்னு பண்ணலாம், இல்லைன்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை பண்ணலாம். இந்த பூஜையை உங்களுடைய பூஜை ரூம்லேயே பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அந்த பூஜை பண்ணணும், மற்ற நேரங்களில் பண்ணக்கூடாது. சரிங்களா? 4 to 6 சொல்லக்கூடிய அந்த நேரத்தில்
உங்களுடைய பூஜை ரூமில் என்ன செஞ்சுருங்கன்னா நெய் மண் அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு அந்த தீபத்துக்கு நீங்கள் கிழக்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க. கிழக்கு திசை பார்த்து உங்கள் முன்னாடி ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலையில் பச்சரிசி மாவும் பன்னீரும் விட்டு நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா நீங்கள் யாரை மோகனம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய உருவப்பாவை போல் செஞ்சுக்குங்க. ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் பொம்மை போல் செஞ்சுக்குங்க. பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் பாவை போல் செஞ்சுக்குங்க. கை கால் தலை எல்லாமே உறுப்புகள்லாம் இருக்கிறது போல் ஒரு பொம்மை ஒன்று செஞ்சுக்குங்க. செஞ்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய இடது கையில் அந்த எந்திரத்தை வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை அந்த எந்திரத்துக்கு ஒரு 1008 தடவை உரு கொடுத்துருக்குங்க. சரிங்களா? உரு கொடுத்துட்டு அந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி அந்த பாவையுடைய பிறப்பு உறுப்பு பகுதியில் சொருகி வச்சுருங்க. பிறப்பு உறுப்பு பகுதியில் சொருகி வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே காம சிந்தனை உருவாகும். இதே இது அந்த எந்திரத்தை சுருட்டி தலையில் சொருகி வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே சிந்தனைகளை உருவாக்கும். நம்மளை விரும்பணும், நம்மள்கிட்ட தேடி வரணும், நம்மள்கிட்ட பழகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்கும். அன்பு பாசம் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கும். இது நம்ம எந்த இடத்துல அந்த எந்திரங்களை சொருகிறோமோ அந்த விஷயத்துக்கு தகுந்த போல் அந்த மந்திரங்கிறது செயல்படும். இதே போல் பிரயோகம் பண்ணிவிட்டு 108 மல்லிகைப்பூ உதிரிப்பூ எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த பாவையை அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா அந்த பாவையை அப்படியே கருப்பு நூலை வச்சு என்ன செய்யுங்கன்னா கட்டி ஒரு மண் குடுவைக்குள்ளே என்ன செஞ்சுருங்கன்னா அப்படியே மஞ்சள் துணி வச்சு அந்த வாயில் பகுதியை கட்டி அந்த குடுவையை உங்களுடைய பூஜை ரூமில் வச்சு வணங்கி வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 11 நாளில் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவார். உங்களுக்கு மோகனமாக ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இதுதான் மோகன வித்தை. சரிங்களா? ஆனால் இங்கே இந்த இடத்துல எந்திரத்தை சரியாக மந்திர உரு கொடுத்து அதை சுருட்டி எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் முக்கியமானது. சரிங்களா? இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? இதுதான் மோகன வித்தை. இந்த மோகன வித்தையை பண்ணி எந்த ஒரு நபரையுமே நம்மளை தேடி வர வைக்க முடியும், நம்ம மேலே ஆசைப்பட வைக்க முடியும், நம்மளுக்காக ஏங்க வைக்க முடியும். இந்த மாதிரி நம்ம எவ்வளவோ விஷயங்களை பண்ணலாம். எக்காரணத்தை கொண்டும் தவறான முறைக்கு இதை பண்ண வேணாம். உண்மையான கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு இந்த முறையை பண்ணுங்க. காதல் ஏற்கனவே நீங்கள் காதலன் காதலியை விரும்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே இதை தாராளமாக பிரயோகம் பண்ணி உங்கள்கிட்ட வர வைக்க முடியும். சரிங்களா? இதே மோகன பிரயோகம். இந்த பிரயோகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த மோகன பிரயோகம் யாருக்காவது பூஜைகள் செய்து கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிறலாம். சரிங்களா? உங்களுக்கு அது பற்றின சந்தேகங்களை கேட்டு நம்மள்ட்ட அந்த மோகன பூஜை செய்து வாங்கிக்கிறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.